நாடக ஆரம்பிச்சுட்டோம் இல்லையா, வறுக்கணும் வீட்டுக்கு ஆகாது, குடும்பத்துக்கு ஆகாது, ஊருக்கு ஆகாது. முட்டி எடுத்து விடவா? முட்டி எடுக்கிறதுக்கே வந்தே குட்டியா இருக்கு. அவர் உட்காந்துருக்காரு பரவாயில்ல. இங்கே என்னென்ன யூடியூப் சேனல் பேர் என்னண்ணே? அண்ணே உங்களுக்கு திருமுருகன் ஐயா அண்ணே, நீங்க வேற போங்கண்ணே கிட்ட எங்களுக்கு நாங்க கத்திக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் 30 நாளைக்கு நாங்க என்ன நாங்க ஆடணும் ஐபிஎஸ் வரையா. அப்ப நாங்க கத்த முடியாது. இப்பயே வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அகர முதல் எழுத்தலாம். ஷார்ப் வேணும், ஷார்ப் கெயின் வேணும். 2 மைக்கு பேச குறைச்சிடும். சொல்லுங்க. உனக்கு மைக் வச்சுக்கலையா? மைக் வேணுமா? ஏன் மைக் இருந்தா கொண்டு பேரும் சார்ந்த பெரியவர்களுக்கும் பேசல இருக்கு, பேசல இருக்கு, பேச எனக்கு வேணாம். 2 மைக்கு பேச. அகர முதல் எழுத்தலாம் ஆதிமுகன் முகற்றை உலகென்ற திருவள்ளுவர் இருக்கிறாங்க. பேரம் சார்ந்த பெரியவர்களுக்கு 10 மாசம் வயிற்றில் சுமந்த அன்னை மீனாட்சி தமிழர்களுக்கு தாய்மார்களுக்கும் நீ வேற 7 போட்டும் எடுத்தாளுக்கும் ஆற்றல் போட்டும் மனிதர்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் விடுமுறை பண்ணி பொன்னாக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்ன சார்பாகவும் என்னை சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் சிறந்தார்ந்த முறையில் நன்றி தான் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு ஐயா உண்மையிலுமே
ஒரு நாடகத்துக்கு புறப்பட்டா உண்மையிலுமே எங்களுக்கு வந்து அந்த வாட்ச வண்டி மாதிரி எந்த வண்டியும் கிடையாது. காலையில போய் அந்த குண்டனை புழக்க போறேன், அதான் நடக்க போகுது. இதுல கண்டக்டர் விளையாட்டம் பாரு, அதான் பெரிய விளையாட்டுக்கே முன்னாடி உட்காந்துக்கிட்டேன். அப்படியே இந்த அப்படிலாம் இருக்கு. அதனால உங்களுக்கு பூரா வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கடமை கண்ணியம் கண்டு போறத பிறகு காவல்துறைக்கு முக்கிய வணக்கத்தை சொல்லி தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகத்தை ஆரம்பிச்சா கோமாளி வெளியே வந்தாச்சு. வந்தா பெரியவல்ல கோமாளி எதுக்கு வர்றாரு, மயிரை புடுங்க வர்றாரு, எதுக்கு பேசுறாருன்னா எதுக்கு பேசுனேன். உபகாரம் இல்லைன்னு உபத்திரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி காசு இருக்கு பணம் இருக்குன்னு சொல்லி யாரும் ஆடக்கூடாது. மற்ற கோமாளி மாதிரி நான் வந்து அசிங்கம் பேச மாட்டேன், ஆபாசம் பேச மாட்டேன். நல்ல கருத்துக்களை தான் சொல்லுவேன். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உண்மையான விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு வந்து ஒரே நாள்ல எத்தனை லைக்கு எத்தனை ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க. ஆமா, கணக்கடங்காது நாடக தென்றல்ல. இன்னைக்கு எனக்கு உண்மையிலுமே இப்படி ஒரு பேச்சாளி நான் பார்த்ததுல எங்க இருந்தியா நீ வார கமாண்ட் உண்மையிலுமேயா பார்த்தது கேளியா உண்மையிலுமே. ஆமா, அப்படியா கொஞ்சம் இது என்ன நாட்டோட நாட்டு நடப்பு தான் பேசுறேன், நான் தவறானதை பேசல. நீ பாட்டில் யூடியூப் எடுக்கிறோம்னு சொல்லிவிட்டு வேற ஏதாவது ஒரு விஷயத்த பேசணும்னு சொல்லி போட்டு விட்டீங்க, என்னை தூக்கி செயலில் வச்சுருவாங்க. ஏற்கனவே ஒரு ஆளு கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு ஒரு வீத்திய வேலைக்கு. ஆமா, தெரியுமா அதெல்லாம்? அப்படியாப்பட்ட கதை ஓடிக்கிட்டு இருக்கு. எதுக்கு சொல்லாரு கேட்டீங்கன்னா, உலகத்துல நீ தான் கோடீஸ்வரன் நான் தான் கோடீஸ்வரன் யாருமே சொல்ல முடியாது. உலகத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரர் யாரு தெரியுமா? முகேஷ் அம்பானி. யாரு? முகேஷ் அம்பானி. ஆமா, அவருடைய மகனுக்கு நிச்சயார்த்த அன்னைக்கு பெற்ற பிள்ளை முகேஷ் அம்பானியோட மையம் வந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தேன். என்ன காரணம்? அந்த பையன் பிறந்த உடனே இறக்க போற தருவாயில் இருந்தேன். அவ்வளோ பணம் வச்சிருக்காரு, என்ன உங்க ஊரே பத்தாது அந்த அளவுக்கு வச்சிருக்காரு. அவருக்கு பேரு அம்பானி. அவ்வளோ பணம் வச்சிருந்து ஒரு பிரச்சனை கிடையாது. என்ன காரணம்? பணம் வச்சிருந்து அந்த பயலுக்கு வரல பிரச்சனையை தீர்க்க முடியல. எங்க அப்பா இவ்வளோ பணம் இருந்தனாலதான் என்னை காப்பாத்துறான்னு சொல்லி ஒரு கண்ணீர் விட்டேன். இன்னைக்கு நான் உசுரோட இருக்கிறது காரணம். உண்மையிலுமே நீங்க இருந்தா பணம் வச்சிருக்கீங்க, என்னத்தை சொல்றது? இப்படித்தான் ஒரு விஷயம் நடந்துச்சான். என்ன விஷயம்? தெருவுல ஒரு 2 பேர் நடந்து இருக்காங்க. செருப்பு அந்து வச்சு இந்த செருப்பை வந்து அந்துவோட செருப்பை தச்சுக்கலாம் சொல்லிட்டு போன தெருவுல அடுத்த தெருவுல போனாலும் என்ன சொல்லியிருக்கேன், அந்த செருப்பை கொண்ட உள்ள வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. சரி, உள்ள வச்சிருக்கேன் ஐயா, செருப்பு அந்து வச்சு உள்ள வச்சுக்கிறேன், போயிட்டு வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். உள்ள வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன். உள்ள வச்சுட்டு போனவன் அடுத்த நாள் வந்திருக்கேன். சரி, வந்து செருப்பெல்லாம் எடுத்துட்டு போயிட்டேன். ஏன்னா செருப்புக்குள்ள மரியாதை மனிதனுக்கு கிடையாது. உண்மையிலுமே அடுத்த வாரம் வரையில அதே கூட வந்த ஆளு பெரிய கோடீஸ்வரன். நீங்க சொல்லுவியா நான் பெரிய கோடீஸ்வரன் அப்படிம்பியா, நான் பெரிய பணக்காரன், நான் பெரிய லட்சாதிபதிம்பியா. அதெல்லாம் கிடையாது. இதே கோடீஸ்வரன் போகையில செத்து போயிட்டாப்புல. சரி, அப்ப செத்து போனவரை வீட்டுக்கு தூக்கிட்டு போக முடியல இவனால. நீ சொல்லியிருக்கியா அதே செருப்பு அந்த இடத்துல உள்ள வச்சான்ல, அந்த வீட்டுக்கு போய் ஐயா என் கூட வந்தவர் இறந்து போனாரு, அவரை உள்ள வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரிய கோடீஸ்வரர். ஆமா, கோடீஸ்வரன் சொல்ல மாட்டேன், பணக்காரன் சொல்ல மாட்டேன், லட்சாதிபதினு சொல்ல மாட்டேன், ஒழுங்கா மாதிரிதான் தூக்கிட்டு போட பணத்தை அப்படின்ட்டேன். ஏன்னா செருப்பு ஒரே வார்த்தை, ஏன்னா செருப்புக்குள்ள மரியாதை மனிதன் கிடையாது. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அதே மாதிரி இந்திக்காரனை வாழ வச்சு பழகாதீங்க. உங்களை கும்பிட்டு கேட்கிறேன், இந்திக்காரனை இன்னைக்கு நம்ம உள்ள விட்டோமா? இன்னைக்கு தமிழகத்துல வந்து 1.5 லட்சம் இந்திக்காரன் வந்தவன் இன்னைக்கு 1.5 கோடி பேர் வந்துட்டேன். உண்மையா இல்லையா? உண்மை உண்மை. ஆமா, இவங்க கூட தமிழ்நாடே கிடையாதுன்னு நினைக்கிறேன், பாகிஸ்தான்ல ஆப்பிரிக்கா வரும்னு நினைக்கிறேன். கைதுக்கலாம்லதா தமிழனுக்கு ஆதரிக்கவே மாட்டீங்களா? என்னைக்கு சோம்பேறித்தனை போட்டீங்களா அன்னைக்கே நாட்டில் கொரோனான்னு ஒன்று வந்துச்சு, அதுக்கடுத்து ஒமைக்கிறான்னு ஒன்று வந்துச்சு. ஏன்னா ஒருத்தன் 10 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டினேன்னு அதை எதிர்பார்க்க மாட்டேன். இவன் எப்படா 10 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டியா உட்காந்து இவன் கெடுத்துருவான்னு சொல்லி கேரளாவுக்கு போய் இவன் 10 லட்ச ரூபாய்க்கு தான் வீடு கட்டியிருப்பான். நம்மளால 15 லட்ச ரூபாய்க்கு வட்டிக்கு கடை வாங்கிட்டு போய் எலுமிச்சம்பழத்தையும் தேங்காயும் வீட்டை சுற்றி பதுக்கி வச்சிருவேன். அப்படியாப்பட்ட காலகட்டமாக இருக்கு. எதுக்கு சொல்ல வரனா, இந்திக்காரனை உள்ள விட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்திக்காரன் உள்ள போக முடியாத ஒரே ஊர் என்ன ஊர் தெரியுமா? இந்த ஊர் எனக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டம். ராமேஸ்வரத்தில் மட்டும் உள்ள போக முடியாது. சாமி கும்பிடலாம், ஆனா எதுக்கு உள்ள போக முடியாது? வீடு கட்ட போறோம் சொல்லி நீங்க சோம்பேறித்தனம் படக்கொண்டு அவன் இன்னைக்கு எல்லா வேலைக்கும் வந்துட்டேன். என்ன கேள்வி பண்றேன்? கொத்த வேலைக்கே வந்த போறேன்.
இது கொத்தனார் வேலைக்கு. அதே மாதிரி பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அவன் போறேன். அதே மாதிரி ஒரே ஒரு வேலையை மட்டும் அவன் பழகலையா, மைக் செட்டு கூட விடுறாங்க. நம்ம வேலையை மட்டும் தான் பழகல, நாடகம். இந்த நாடகத்தை மட்டும் அவன் பழகல. அதுவும் அடுத்து ஒரு வருஷம் வந்துச்சுன்னா இந்த ஊர்ல நீங்க நாடகம் போட்டீங்கன்னா பெட்டிக்கார் வந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து வருவாரு, ஆல்ரவுண்ட்கார் வந்து ஹைதராபாத்ல இருந்து வருவாரு, அவர் மிருதங்கக்காரர் மட்டும் ஆப்பிரிக்கால இருந்து வருவாரு. ஆனா நாங்கெல்லாம் இங்க இருந்தே வருவேன். ஆனா இந்த தாளகாரன் மட்டும் நீக்கிறவன்ல இருந்து வரப்போறேன். அப்படியாப்பட்ட காலகட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா நீக்கிறோம் நம்ம சொல்றேன், நீ தான் நீக்கிற மாதிரி இருக்கா, பிலிப்பைன்ஸ் மாதிரி இருக்கேன். அப்படியாப்பட்ட காலகட்டமா இருக்கு. அதனால உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன். இந்திக்கார ஊர்ல வந்து விளக்கமா விற்கிறேன் செருப்பு விற்கிறேன்னு சொல்லி வந்தான்னா விளக்கமாக்கிட்டே அடிச்சு கிழக்கு முகமா திறப்புங்க. ஆதரிக்கிறாள் மட்டும் கை தட்டுங்க. மற்ற ஆள் பூரா சும்மா இருக்க. இவங்க பூரா தமிழர்கள், மிச்சம் எல்லாரும் பூரா பாகிஸ்தான் ஆர்பின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு வச்சு. அதனால வந்தவனுக்கு வணக்கத்தை சொடக்கும்லாம் விட்டுவிட்டு அடுத்தது அஜமாரு சமையரே வயசுல பெரியரே என்ன பொன்னேரமா நன்னேரமா விடக்கூடிய